ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் நடுவுல இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான பின்னணிகள் என்ன, இவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கிராண்ட் லான்ச் வந்து ஓபன் பண்ணாங்க. மெகா ஆடிஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல ரவுண்டுகள் இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரப்போற வாரம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரவுண்ட் இருக்க போது இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும். அதுக்கான டெக்கரேஷன் அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜான்வி பாடி இருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கொஞ்சம் என்னாகல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு பாடிருந்தாங்க. இந்த பாட்டு மூலியமா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது பேக் பெஞ்சர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டீமுக்கு. ஸோ இவங்களை செலக்ட் பண்றதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான ஃபைட் அப்படி கூட. அதாவது ஹரிச்சந்திரன் பிளஸ் எஸ்பிபி சரண் சார் நான் தான் இவங்களை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டியும் ஒரு சின்ன கலகலப்பான ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட்டும் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஜான்வியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் பிரசன்டேஷனாகவும் கொடுத்துருந்தாங்கன்றதால தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஃபன்னான மொமெண்ட்டும் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டனா வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மெகா ஆடிஷனும் ரொம்பவே அருமையா பாடினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, அதாவது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரவுண்ட்லையும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.